கரூரில் அந்த துயரமான சம்பவம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த சம்பவத்தை பற்றி கேட்ட உடனேயே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அதில் இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கலாம். அதில் அடிபட்டு காயத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் சீக்கிரம் வந்து உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மோசமான கோர சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது யாரோட ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. சில பேர் விஜய் சாரை குறை சொல்கிறாங்க, சில பேர் வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாங்க, சில பேர் வந்து போலீஸ் அவங்க வந்து சரியாக பார்க்கல, தட் மீன் சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம யாரையும் எதுவுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கூட்டத்தோட எண்ணிக்கை அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ யாருமே இதை வந்து ஒரு பிளான் பண்ணி எதுவும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ எங்கே போனாலும் நம்மளோட சேஃப்டியை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ அங்கேருந்து எல்லாத்துக்கும் வந்து விஜய் சார் வந்து பொறுப்பேற்றுட்டு வந்து எல்லாத்தோட சேஃப்டியும் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இது எப்படி எந்த விதத்தில் வந்து இது சாத்தியம்னு நம்ம நினைக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அவர் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நிறையா தடவை சொல்லியிருக்கிறாரு, கர்ப்பிணி, சின்ன குழந்தைங்க, உடம்பு சரியில்லாதவங்களாம் வர வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாரோட கண்ட்ரோலையும் மீறி நடந்த ஒரு சில விஷயம். இதுக்கு யாரை தான் சொல்ல முடியும்? இல்லை கவர்மெண்ட் தான் என்ன பண்ண முடியும்? இல்லை அங்கேருந்து போலீஸ் தான் என்ன பண்ண முடியும்? சடனாக ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு நடக்கிறப்போ என்ன இது அப்படிங்கிறக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது அந்த நியூஸ் கேட்ட நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அதை விட பல மடங்கு விஜய் சாரோட மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்துலேயும் வருத்தத்துலேயும் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்னா அந்த அந்த நிகழ்ச்சி வந்து அவரை பார்க்கறதுக்காண்டி தான் அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அவருக்கு எப்படி இருக்கும் யோசிங்க. தன்னை பார்க்க வந்த தன்னோட ரசிகர்கள் அவங்களுக்கு இத்தனை பேர்த்துக்கு 35+ இத்தனை பேர்த்துக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு இது நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அவரோட மனசு எப்படி கஷ்டப்படும். ஸோ அதனால் நம்ம யாரையும் எதையும் ப்ளேம் பண்ண வேணாம். எங்கே போனாலும் நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அங்கே போகாத இங்கே போகாத எங்கேயும் போகாமல் எதுவும் வீட்டுக்குள்ளேயே கண்ட்ரோலாலாம் இருக்க முடியாது, யாராலையும் முடியாது. ஓகேங்களா? ஸோ எங்கே போனாலும் சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம சேஃபாக நாம தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நானும் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.